முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. செங்கோட்டையன் வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய புதிய கட்சி டிவிகேல போய் சேர போகிறார் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது சார், அரசியலில் கக்கன், காமராஜர் இவரெல்லாம் வந்து மக்களுக்காக உழைச்சவங்க. இவங்கெல்லாம் ஆதாயம் எந்த பக்கத்தில் இருக்கோ அந்த பக்கத்தில் தாவுறவங்க, சரிங்களா? அதனால் அதில் ஒன்றும் அரசியலில் வந்து பெரிய விஷயமே கிடையாது சார். இது இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் சொல்கிறேன். அப்போ உள்ள காலகட்டத்தில் கக்கன், காமராஜர் அவரெல்லாம் மக்களுக்காக உழைச்சவங்க. இவரெல்லாம் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ ஒன்றும் அரசியல் வந்து மக்களுக்காக நடக்கிற அரசியல் கிடையாது சார். மக்களுக்காக நடக்கிற அரசியல்னால் அது வேறு அரசியல் நடந்துகிட்ருக்கு, அதை ஏற்றுக்கலாம். ஆனால் இதெல்லாம் மக்களுக்காக நடக்கிற அரசியல், அவங்கவுங்க வாழ்க்கைகளையும் அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலையிலும் பார்க்குறதுக்காக நடத்துக்கிற அரசியல். அதாவது அவங்கள பதவியோட தக்க வைக்கிறதுக்காக பண்ணுற இது அரசியல். அதனால் அதில் ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமான ஒரு கருத்து இனிப்புலாம் இல்லை. இன்றைக்கி தேனில் வந்து இந்த இடத்துல இனிப்பு இருந்துச்சுன்னா எங்கே போய் உட்காருமோ அதேமாரி தான் இதெல்லாம். அதான் உண்மை. அதுதான் சேர்ந்துட்டாருன்னா தாவேக்கால அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம்? அது விஜய் தான் முடிவு பண்ணணும். தாவேக்கா நிர்வாகி விஜய் சார் தான் முடிவு பண்ணணும். நம்ம முடிவு பண்ண முடியாதுல என்ன பொறுப்பு கொடுக்குறான்னு. அவரோட தகுதி என்னங்கிறத அவர் கேட்டகரியை பண்ணி அவருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. இப்போ ஒன்றுமே தெரிஞ்சுக்கணும் சார், இந்த அரசியல் அப்படின்னாக்கா, இப்போ திமுகலேருந்து ஏடிஎம்கே போகிறான்னு வச்சிங்களேன், அவனுக்கு உயர்ந்த பதவி கொடுப்பானோ. அப்போ திமுகவில் அடிமட்டத்திலேருந்து உழைச்சவனுக்கு ஒன்றுமே இல்லை. அதேமாரி அதிமுகலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து உழைச்சவனுக்கு ஒன்றுமே இருக்குது. இப்படி தான் சார், இதுதான் சார் அரசியல். இப்போ வந்து நடக்கிற அரசியல் இது மாதிரி கேவலமான அரசியல் தான். அவர் பழம்பெரும் அமைச்சர், அவருடைய தகுதிக்கு இது லாயக்கில்லை. ஏன் அவர் போய் டிவிக்கேல இணையக்கூடாதா? அசிங்கமான வேலை அது. வந்து ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒப்பிட முடியாது. இவர் சாதாரணமாக இப்போ பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்னு வர்றாங்க. அது எல்லாருனாலையும் முடியாது. பணம் இருந்தாப்புல எல்லோரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. பணத்தை கொடுத்து மக்களை திருப்பிடலான்னு நினைக்கிறாங்க, அது நடக்காது. எல்லாம் படிச்சிருக்காங்க, கிராமத்தில் இருந்து பட்டி தொட்டியிலேருந்து எல்லோரும் பேப்பரை படிக்கிறாங்க. அன்றாடு அவர் கூட வீடு கூட இலவசம், மோட்டர் சைக்கிள். இந்திய கவர்மெண்ட்டே போட முடியலை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே போட முடியல. இவர் எந்த இதை படித்தாருன்னு தெரியல, எந்த ஃபைனான்ஸை பிடிச்சி லாக்காவை பிடிச்சாருன்னு தெரியல. எந்த லாக்காவிலையும் உண்மை தெரியல. நாவலர் பேசுகிற மாதிரி பேசுனா உண்மை தான் சொல்லுவார், புள்ளி வரம் சொல்லுவார். இந்தந்த லாக்காவில் இவ்வளோ ரூபா இந்தந்தன்னு ஒன்றும் தெரியாமல் சினிமாவில் நடிச்சுட்டு வந்து பார்த்தா முடியுமா? நான்லாம் அவர் படத்தை பார்த்ததே இல்லை. போய் சேர்றதில் கட்சிக்கும் அவ்வளோ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், அவருக்கும் நல்ல மதிப்பு இருக்கும். அவர் ஒரு முக்கிய பதவி கொடுத்து இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா தொடர்ந்து அவர் 9 முறை எம்எல்ஏ வந்திருக்காரு அந்த தொகுதியை. வேறு யாரும் இது வரைக்கும் அவர் வின் பண்ணு வரல, அவர் தான் வின் பண்ணி வந்திருக்காரு. அதெல்லாம் அவர் கொடுக்கலாம், நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகும், கட்சி வலுப்படும். ஒரு பெரிய கட்சியிலேருந்து ஒரு பெரிய பொறுப்புலலாம் இருந்தவர், அவர் இப்போ புதுசாக அவர் ஆரம்பிக்கக்கூடிய ஒருத்தவங்க கூட போய் சேர போகிறான்றது எந்த விதத்தில் ஏற்றுப்பாங்க? அப்படி இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்க்கணும், மக்களோட கருத்து கணிப்பு எப்படி இருக்குது அதை பார்த்து தான் அவர் போகிறாரு. தவிர இது அதாவது கட்சி நல்லா வரும், டெவலப்மெண்ட் ஆகும்னு நம்பிக்கையில் வராரு. எல்லாரோட மனசும் அதான் நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட பயணித்தவர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தலைவர்கள் சொல்லுவார். இப்போ போய் விஜயை தலைவர்னு கூப்பிட முடியுமா? அது கரெக்டு தான். நீங்கள் சொல்கிற வயசு சின்னவர், வயசு அதிகன்றதான் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. அவர் அது இப்போ அவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் தலைவராக ஏற்றினார். அப்போ அவருக்கு மக்கள் கூட ஜனங்க அவருக்கு ஆதரவு, மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு எம்ஜிஆருக்கு. இப்போ இருக்கிற மக்கள் செல்வாக்கு இவருக்கு இருக்குது, மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு. அதில் அவர் பக்கம் வரலான்னு எதிர்பார்க்குறாரு. இவர் போய் அந்த கட்சியில் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இவர் முக்கியமான போஸ்டிங் ஏதாவது வின் பண்ணி எதாவது கொடுத்தா தான் அவருக்கு நல்லாயிருக்கும். அவர் ஒரு கௌரவமாக நடத்தினா நல்லது, கட்சிக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். 90% பேச்சுவார்த்தை 99% முடிஞ்சுன்றாங்க. நேற்று கூட ஏர்போர்ட்டில் இறங்கி அதை பற்றி எதுவுமே வாயை திறக்காமல் சைலண்ட்டாக போயிட்டார். அப்புறம் எப்படி நம்ம சொல்லுவாங்க, கடை கோடியில் இருக்கிற தொண்டை நம்ம எப்படி போய் அதை பற்றி அதிகாரமாக சொல்ல முடியாது? இன்றைக்கி கூட இப்போ அந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டார். இன்றைக்கி எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணட்டுங்க, நான் 1000 பண்ணட்டும். அவர் வாயை திறந்து இப்போ நான் கூட இப்போ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறேன்னா நான் வந்து மனசார சொல்லணும். அது அப்போ தான் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும். சரி, இப்போ வந்து அப்போ அவரை டிவிகேல போகக்கூடாதா? அதிமுகவில் இருக்கணுமா?
போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலையே. அவர் அதிகாரப்பூர்வமாக 2-3 இடத்துல மடக்கி கேள்வி கேட்டாங்க நிருபர்கள், அதுக்கே பதில் உண்மை அவர் வாயிலேருந்து உண்மையாக வரலையே. அதை பற்றியே மூச்சு விடாமல் அவர் மட்டும் சைலண்டாக எல்லாம் போய்ங்கிறாரு. மௌன சம்மதத்துக்கு அறிகுறியாக எடுத்துக்கலாம். மௌன சம்மத்துக்கு அறிகுறியாக இருக்கலாம். அவர் எதுவுமே வாய் திறக்கலையே. அவர் வாயை தந்தால் தானே நம்ம அதிகாரப்பூர்வமாக சொல்லலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு, கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்களை தூக்கிறேன், யாராவது கூட தகவல் வச்சு கூட தொடர்பு இருக்கக்கூடாது, எல்லாமே சொல்லிட்டாரு. கையூர நான் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி துஷ்பிரயோகம் தான் பண்ணிங்கிறாரு. எல்லாரையும் தான் அவரை மட்டுமா பண்ணுறாரு. யார் யார் எந்தெந்த கட்சியில் லிங்க் வச்சுக்கிறாங்களோ அவங்கள எல்லாரும் தான் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நிற்கிறாரு. சரி, இப்போ திமுக ஒரு சைடில் பேசிகிட்டு இருக்காங்கன்றதுனால அவர் பண்ணுறாரு அதிகாரத்தோட. செங்கோட்டையன் கிட்ட திமுக நிர்வாகியும் அமைச்சர்களும் பேசிகிட்டு இருக்காங்க திமுக பக்கம் இழுக்கிறதுக்கு. ஒரு பக்கம் விஜய் கிட்ட வந்து 99% பேச்சுவார்த்தை முடிஞ்சு நாளைக்கு போய் இணைய போகிறான்றாங்க. நாளைக்கு போய் 99% முடிஞ்சிடுதுன்னா நல்லதான். உங்களுக்கு நல்லதான், எனக்கு நல்லதான், எல்லாருக்கும் நல்லதான். ஏன்னா மூத்த அரசியல்வாதி விஜய்க்கு ஒரு முன்னோடியாக இருப்பார். புரியுதுங்களா? அவர் வாயில் அதிகாரப்பூர்வமாக வரலையே வெளியே ஒன்றும். அதுதானே. சரி, ஒரு வேளை போய் இணைஞ்சிட்டாருன்னா அவருக்கு கட்சியில் என்ன பொறுப்பு தரலாம்? ஒரு வேளை இணைஞ்சிட்டாருன்னா கட்சியில் முக்கியமான பொறுப்பு விஜய் கொடுப்பார் அவருக்கு. ஆமாம், விஜய்க்கு அடுத்தபடியாக அவர் தான் இருப்பார். ஆமாம், ஆதவ அர்ஜுனாலாம் தூக்கி பின்னைக்கு தள்ளிடுவார். ஆமாம், ஆனால் இது போல் ஒரு வழிகாட்டி வேணுமா டிவிக்கு? கண்டிப்பாக டிவிக்கு இது போல் ஒரு வழிகாட்டி, முன்னோடி அரசியல்வாதி, ராஜதந்திரம் தெரிஞ்சவங்க வேணும். டிவிகேலெல்லாம் செங்கோட்டெல்லாம் இணையக்கூடாது. டிவிகே தனியாக வரணும். ஏன் இணையக்கூடாது? இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து திருப்பி குழப்பத்தெல்லாம் உண்டாக்குறவங்க. யாருமே உள்ளே வரக்கூடாது. டிவிக்கு சுயநலமாக வரணும். வாலிப பிள்ளைங்க வந்து வரணும். இந்திய ஜெனரேஷனு வரணும். அதில் நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய கஷ்டங்கள் என்னென்ன நடக்குது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர் இருக்கணும்ல, ஒருத்தவங்களை வழி நடத்தணும், சின்ன பசங்களை வழி நடத்தணும். இப்போ வீட்டில் ஒரு பெரியவங்க தேவை, அது போல் ஒரு செங்கோட்டையனை எடுத்துக்கலாமே. அதெல்லாம் வேணாம். அவங்களாம் நிறைய அனுபவிச்சுக்கிறாங்க. என்னென்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவரும் என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு மக்களுக்கும் தெரியும். அதனால் யார் எந்த கட்சிக்காரங்களும் உள்ளே வரக்கூடாது. டிவிகேயில் மட்டும் எந்த கட்சிக்காரனும் உள்ளே வரக்கூடாது. எல்லாம் புதுசாக சுயநலமாக அந்த டிவிக்கே உள்பட எல்லாம் அவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். திருப்பி இவங்களெல்லாம் உள்ளே போட்டு வச்சுக்கின்னு திருப்பி உபத்திரத்தை எடுத்துன்னு வரக்கூடாது. அதுதான் எங்களுடைய கொள்கை. அதிமுகவில் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் வரைக்கும் வந்த ஒரு செங்கோட்டையன், அவர் ஒரு அவ்வளோ பெரிய லீடர் போய் தாவேக்கல இணைய போகிறாரு. வானாயா, அதெல்லாம் வானா. இளம் பசங்க இருக்கிறாங்க, வாலிப பசங்களுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் நஷ்டம்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வரணும். அவங்கெல்லாம் வந்து டிவிகேயில் இணைஞ்சி கஷ்டங்களை நஷ்டங்களை அறிந்து கொள்ளணும். அதில் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்து டிவிக்கே வரணும். விஜயும் அந்த மாதிரி தான். அவர் வந்து அவர் கட்சியில் வந்து எல்லாம் வந்து இந்த திருப்பி பழைய ஆளுங்களை தூக்கின்னு போய் டிஎம்கேயில் இருக்கிறவங்க ஏடிஎம்கேயில் இருக்கிறவங்கள உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. அவர் சுயநலமாக வந்து நிற்கணும், சுயநலமாக ஜெயிக்கணும். அதே மாதிரி எந்த கட்சிக்காரங்களும் அந்த கட்சி உள்ளே வரக்கூடாது. அதுதான் தலைமுறைகளுக்கு வழிவிடணுன்றீங்களா? இளந்தலைமுறைக்கு வழிவிடணும். அந்த பிள்ளைங்க வந்து அதுங்க யோசனை, அந்த செயல்பாடு, அதுங்கெல்லாம் வந்து என்ன செய்யணும்னு அது பார்க்கணும். அதுதான் நல்லது. திருப்பி இவங்களை இட்டுன்னு வந்து உள்ளே போட்டு வச்சுக்கின்னு இவங்கள குழப்பத்தை உண்டாக்கின்னு இவங்க சொல்கிறத கேட்டுக்கின்னு பசங்க பேச்சும் ஒன்றும் புரியாத ஆகிடும். திருப்பி இவங்களுடைய யோசனைகள் தான் இளந்தென்றலுக்கு வந்து அடையும்.